ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஈஸியாக வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ வந்து வெஜிடபிள் இல்லாத டைமில் வந்துட்டு வீட்டில் இருக்கிற ஒரு ஆனியன் டொமேட்டோ வச்சுட்டு ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இது வந்து ஒரு இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ இல்லை ரைஸுக்கு கூட சூப்பராக இருக்கும். இது செய்யறது வந்து ரொம்ப ஈஸி தான், வந்து நேரமும் வந்து ரொம்ப அதிகமாக ஆகாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து மிளகா கிள்ளி போட்டு ஒரு சாம்பார் வந்து வைக்க போகிறோம். இது வந்து இட்லிக்கு தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வந்து பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், நான் வந்து துவரம்பருப்பில் வந்துட்டு ஒரு 1 கிளாஸ் போல் வந்து எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுட்டு ஒரு 2 to 3 times வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ வந்து இதுக்கு வந்து தண்ணி வந்து பருப்பு வந்து முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி இருந்தால் போதும். இந்த பருப்பு வந்து ஒரு 250 grams வந்து இருக்கும். ஸோ இந்த பருப்பு வந்து வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இதில் வந்துட்டு ஒரு 1/2 teaspoon வந்துட்டு மஞ்சள்தூள் போட்டுக்குங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. ஏன்னா பருப்பு வந்து கேஸ்ட்ரிக், ஸோ அதுக்காக வந்து நம்ம பெருங்காயம் போடுறோம். ப்ளஸ் வாசனையாகவும் இருக்கும், நல்லா சாம்பார் வந்து நல்லா மணமாக இருக்கும். ஒரு குட்டி ஆனியன் எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம பருப்பில் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி டொமேட்டோ எடுத்து இது மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து டேஸ்ட்டுக்காக வந்து 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 பல்லு போல் பூண்டு வந்து எடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த பருப்பில் வந்து போட்டுடலாம். எல்லாம் வந்து இதில் வந்து போட்டாச்சு. ஸோ வந்து பருப்பு வந்து உங்களுக்கு வந்து ஊற வைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour வந்து ஊற வைக்கிறதுக்கு வந்து டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் பருப்பு உடனே வந்து பண்ணிடணுன்னா அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் சமையல் எண்ணெய் வந்து ஊற்றி பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி சமையல் எண்ணெய் வந்து ஊற்றுறது மூலிமா வந்து பருப்பு வந்து சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வந்துடும். ஸோ வந்து நான் ஆல்ரெடி வந்து 1/2 hour வந்து ஊற வச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் சமையல் எண்ணெய் வந்து ஊற்றலை. பாருங்கள், கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. இது நல்லா வந்து பருப்பு தண்ணி நல்லா வந்து கொதித்து மேலே வரட்டும். கொதித்து மேலே வந்து வரைக்கும் நம்ம வந்து விசில் போட்டுடலாம். பாருங்கள், பருப்பு தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்குது. ஸோ நல்லா கொச்சிட்டு பொங்கி வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம விசில் போட்டுக்கலாம். ஸோ விசில் போட்டாச்சு. ஸோ பார்க்கலாம், ஒரு 7லேருந்து 8 விசில் வந்து விடுங்க. இப்போ வந்து நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஸோ வந்து கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வந்து நல்லா காயட்டும். இதில் வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 2 tablespoon வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன், சமையல் எண்ணெய். ஸோ வந்து எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். ஸோ கடுகு போட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. ஸோ கடுகு போட்டு ஸோ கடுகு வெடிச்சோன்னு நம்ம ஆனியன் போட்டு ஸோ கடுகெல்லாம் வெடிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 2 பெரிய ஆனியன் எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். ஸோ 2 ஆனியன் வந்து எடுத்துருக்கேன் நான், பெரிய ஆனியன்னு. ஸோ போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஆனியன் பாருங்கள் லைட்டாக வந்து கொண்டு ஆகிட்டு வருது பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இதை பாருங்கள், நான் 6 காஞ்ச மிளகா வந்து போடுறேன். போட்டுட்டு லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இது வந்து மிளகா கிள்ளி சாம்பார்ன்றதுனால வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். ஸோ நார்மலாக வந்து நம்ம வந்து காய் போடும் போது வந்து போடுறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்குன்னா வந்து ஒரு ஆனியன் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இந்த மிளகா கிள்ளி சாம்பாருக்கு மட்டும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன காய் எதுவுமே போட போகிறதில்ல. ஸோ வந்து நம்ம ஆனியன் வந்து அதிகமாக போடுறதுனால வந்து சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நீங்கள் கருவேப்பிலை இப்படியும் போட்டு வந்து நீங்கள் தாளிச்சிக்கலாம். இல்லைனா லாஸ்ட்டாக கூட நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன்லாம் வதக்கிட்டு லாஸ்ட்டாக கூட வந்துட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு அதுக்கப்புறம் கருவேப்பிலெல்லாம் போட்டு வந்து நீங்கள் தாளிச்சு கூட கொட்டிக்கலாம். நான் வந்து இப்போயே ஃபஸ்ட்டே வந்து தாளிச்சிடுறேன். ஸோ நீங்கள் வந்து அப்படி பண்ணுறது இருந்தால் நீங்கள் அப்படி கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டொமேட்டோ சேர்த்துடலாம். பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டொமேட்டோ சேர்த்துடலாம். பாருங்கள், 2 பெரிய டொமேட்டோ எடுத்துகிட்டு நான் வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இது கூட வந்து போட்டுடலாம். டொமேட்டோ போட்டாச்சு. ஸோ டொமேட்டோ போட்டு நல்லா வந்து 2 வந்து ஆனியனும் டொமேட்டோ நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஆனியன் டொமேட்டோ வந்து நல்லா வந்து வதக்கணும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியனும் டொமேட்டோ வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ நான் இது வந்து தாளிக்கும் போது ஒன்று சொன்னேன். ஸோ ஆனியனும் டொமேட்டோ வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ நான் தாளிக்கும் போது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்துட்டு சீரகம் போட்டுக்குங்க. ஒரு 1 teaspoon அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கடுகு தாளிக்கிறீங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வந்து நீங்கள் சீரகம் போட்டுக்குங்க. ஸோ இது நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வந்து ஆனியன் டொமேட்டோ வந்து வதங்கிடுச்சு. ஸோ இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம்.
எல்லா விசில் வந்துச்சு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் ப்ரெஷர் எல்லாம் போயிட்ட பிறகு குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் நான். ஸோ பாருங்கள் பருப்பு நல்லா வந்து வெந்துட்டுருக்கு. இதில் வந்துட்டு கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஆனியன் டொமேட்டோ வதங்கிருக்கு இல்லைங்களா, ஸோ வந்து அதில் வந்து கொஞ்சம் ஊற்ற போகிறோம். அப்போ தான் வந்து சாம்பார் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு மீதி இருக்கிற பருப்பு வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு இதுலேருந்து பருப்பு தண்ணி மட்டும் வடித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் நான் பருப்பு தண்ணி வந்து ஒரு 1/4 கிண்ணம் போல் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து பூண்டு வந்திருக்கு. ஸோ வந்தால் பரவாயில்ல. ஸோ இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் நான் வந்து ஊற்றிட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுக்குங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் போல் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம். பாருங்கள் நான் வந்து 2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். இதில் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு நான் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள் நான் இதில் வந்துட்டு 1.5 ஸ்பூன் வந்துட்டு நான் வந்து மிளகாத்தூள் வந்து போடுறேன். இது வந்து வீட்டு மிளகாத்தூள், மிளகா தனியாக ரெண்டும் வந்து சேர்த்து அரைச்சது. பாருங்கள் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் வந்து போட்டுட்டேன். பாருங்கள் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஸோ வந்து எதுக்கு வந்து இது மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விடுறோன்னா வந்து இந்த மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாம் போகணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம நல்லா வந்து கொதிக்க விடுறோம். ஸோ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். பிளேட் போட்டு மூடியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து விடுங்க. ஸோ இது குழம்பு நல்லா வந்து கொதிக்கிட்டோம். மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாம் போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். பாருங்கள் பிளேட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். பாருங்கள் தண்ணி எல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கு. பாருங்கள் எல்லாம் மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து பருப்பு ஊற்றிக்கலாம். பருப்பு பாருங்கள் நல்லா வந்துட்டு குழஞ்சி வந்திருக்கு. ஸோ வந்து கரண்டியிலே வந்து நான் எல்லாம் வந்து லைட்டாக வந்து மசிச்சு விட்டேன் நான். அதுக்கப்புறம் பாருங்கள் புளி வந்துட்டு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துகிட்டு திக்காக வந்து புளி கரைசல் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தான் வந்து ஊற்ற போகிறோம். ஸோ வந்து காய் போடாதனால நம்ம புளி வந்து சும்மா ஜஸ்ட்டு ருசிக்காக வந்து கொஞ்சமாக வந்து புளி ஊற்ற போகிறோம். ஸோ இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் புளி தண்ணி வந்து எல்லாம் வந்து நான் ஊற்றிட்டேன். ஸோ ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம். ஸோ ஓரத்தில் இருக்கலாம் வந்து லைட்டாக வந்து கலந்து விட்டுங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி வந்து இந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாம் வந்து எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள் எல்லாம் வந்து நல்லா வந்து கரைச்சி விட்டாச்சு. ஸோ ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே நல்லா இது பண்ணியாச்சு. கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நான் எல்லாத்தையும் ஓரத்தில் இருக்கிறது எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பருப்பு வந்து நம்ம இதில் வந்து ஊற்றிடலாம். ஸோ நான் எல்லாம் வந்து இதில் ஊற்றிட்டேன். ஸோ வந்து ரொம்ப வந்து கட்டியாக இருக்குது. ஸோ வந்து நான் ஒரு 2 கிளாஸ் போல் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள் நான் வந்து 2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இவ்வளோ உப்பு வந்து போடுறேன். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நான் உப்பு வந்து கொஞ்சமாக வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் உப்பு போடுறேன். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ சாம்பார் வைக்கிறீங்களோ எவ்வளோ பருப்பு வைக்கிறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு போடுறீங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குங்க உப்பு. சாம்பார் வந்து நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ கொச்ச பிறகு வந்து கொத்தமல்லி தூவிட்டு வந்து நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் எல்லாம் வந்து நுர கட்டி நல்லா வந்து கொதிக்கிது பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு டேஸ்ட்டான மிளகா கிள்ளி தாளித்த சாம்பார் பாருங்கள் என்ன சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ஒரு இட்லிக்கோ இல்லைனா தோசைக்கோ இல்லை ரைஸுக்கு கூட சூப்பராக இருக்கும். ஸோ வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற ஒரு ஆனியன் டொமேட்டோ வச்சு வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ காய் இல்லாத டைமில் வந்துட்டு வந்து சிம்பிளாக வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.